ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ரெபல் ரிச் படத்தோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இன்னும் எங்களோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். 2024ல ரிலீஸ் ஆன ரெபல் ரிச் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் நம்ம ஹீரோ வந்து ஒரு எக்ஸ் சோல்ஜராக இருப்பார். இவரோட கசினை வந்து ஒரு ட்ரக் கேஸில் ஜெயிலில் பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. ஸோ அவரை பெயில் எடுக்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருப்பார். படத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இவர்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எல்லாமே பிடிங்கிடுவாங்க. இவருடைய கசினை இவர் பெயில் எடுக்கணும் அப்படின்னா இவருக்கு அந்த பணம் ரொம்ப ரொம்ப தேவைப்படும். ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவருடைய கசினை பெயில் எடுக்கிறதுக்காக எந்த மாதிரியான முயற்சி எல்லாம் பண்ணாரு, அதே சமயம் அந்த பணத்தை போலீஸ் கிட்ட இருந்து எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்ணாரு, இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோவுடைய லைஃப்ல எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, கடைசியில நம்ம ஹீரோ அவரோட கசினை அந்த ஜெயில இருந்து வெளியே எடுத்தாரா இல்லையா, இதுக்கப்புறம் எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இந்த கதையில நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட ஒரு தரமான ஸ்டோரியாவே பாத்தீங்கன்னா இருந்துச்சு. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே இந்த இடத்துல நம்ம சேர்த்தே பார்த்துடலாம். படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய தமிழ் டப்பிங் தான். படத்தோட தமிழ் டப்பிங் எப்பவும் போல ப்ராப்பரா லிப்சிங் கூட ரொம்ப சூப்பரா பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ் டீம் படத்துடைய தமிழ் டப்பிங்கை ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாவே பண்ணியிருக்காங்க. படத்துடைய சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல வரக்கூடிய நைட் டைம்ல வரக்கூடிய சீன்ஸ்லாம் கூட அவ்வளோ கலர்ஃபுல்லா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. படத்துல காமிச்சிருக்க எல்லா விஷுவல்ஸ் அண்ட் கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சிங்கிள் டேக்ஸ்ல கூட ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் கூட படத்துல ரொம்ப கலர்ஃபுல்லா நீட்டா காட்டியிருந்தாங்க. ஸோ படத்துடைய சினிமாட்டோகிராஃபி உண்மையிலேயே டாப் நாச்சா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஹீரோவாகட்டும், ஹீரோயின் ஆகட்டும் அண்ட் அந்த போலீஸ் ஆபீசர்ஸா நடிச்சிருக்க அவங்களாகட்டும், இப்படி படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸை இந்த படத்துல கொடுத்திருக்காங்க. படத்துடைய ஸ்கிரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் இந்த படம் 2 மணி நேரம் 11 நிமிஷம் கிட்ட ஓடுது. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் எப்படி போச்சு அப்படின்னே தெரியல. செகண்ட் ஹாஃபும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப நல்லாவே எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ ஸ்கிரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பரபரப்பா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா இவங்க ஸ்கிரீன் பிளே இந்த படத்துக்கு பண்ணியிருக்காங்க. படத்துடைய ஓவரால் மியூசிக் ஆகட்டும், படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே படத்துல ரொம்ப நல்லாவே பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு பெருசா எதுவுமே இல்லை. படத்துடைய கிளைமேக்ஸ்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்று வரும், அதுவும் பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரியான ஒரு கதை களத்துல இவங்க ஆக்ஷன் சீக்வன்ஸை நிறைய வச்சிருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 3-4 ஆக்ஷன் சீக்வன்ஸ் அது இவங்க இந்த கதை களத்துக்குள்ள வச்சிருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே இந்த படம் அடுத்த கட்டத்துக்கே போயிருக்கும் அப்படின்னு தான் நான் இங்க சொல்லுவேன். ஆனா அதை இந்த டீம் பண்ண தவறிட்டாங்க. படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸே அவ்வளவா இல்லை. ஸோ எனக்கு இது ஒரு மைனஸா தான் பாத்தீங்கன்னா பட்டுச்சு. அதே சமயம் என்னதான் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போனா கூட படத்துடைய செகண்ட் ஹாஃப்ல கண்டிப்பா அந்த ஒரு ஸ்லோனஸை உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா நான் படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப்ல லைட்டா ஸ்லோவா போற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதை தான் நான் இந்த இடத்துல உங்ககிட்ட சொல்றேன். ஸோ ஓவராலா இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் சூப்பரான ஒரு படம் தான். நிச்சயமா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என்ன ஒண்ணு, இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அவ்வளவா இருக்காது. இருந்தா கூட நம்ம ஹீரோ பண்ற அந்த ஆட்டிடியூட் ஆகட்டும், படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இவங்க கொண்டு போற அந்த பரபரப்பான விஷயங்கள் ஆகட்டும், இதுக்காகவே இந்த படத்தை கண்டிப்பா நீங்க ஒரு தடவை பார்க்கலாம். ஒரு டீசென்டான ஒரு வாட்ச் தான். பார்க்குற டைமுக்கு கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ஒர்த்தாவே இருக்கும். ஸோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லணும்னா இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட் அந்த மாதிரிலாம் பெருசா எதுவுமே இல்லை. நீங்க தாராளமா இந்த படத்தை உங்க ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த படம் இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல மிஸ் பண்ணாம தமிழ் டப்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல இருந்து கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.7 out of 10.
நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்களா? அப்படி பார்த்திருந்தீங்கன்னா, இந்த படத்த பத்தின உங்களுடைய ஒப்பீனியன மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ரிவ்யூ நிச்சயமா உங்க எல்லாருக்குமே புடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணது மட்டும் இல்லாம இந்த வீடியோவ அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஆன் டைமா உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. பை பை, டேக் கேர் அண்ட் பி சேஃப் நண்பா.